தமிழ்நாடு அரசு விரிவான பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை திட்டத்தின் மூலம் ஈர நிலங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளது. அதன்படி மாநிலத்தின் ஈர நிலங்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கத்தை தொடங்கியுள்ளது. பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் இந்தியாவின் 2வது பெரிய அலையாத்தி காடுகள் ஆகும். இந்த அலையாத்தி காடுகள் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது 2022ஆம் ஆண்டில் ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்டது. இந்த தலம் 1478.64 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. இத்தலம் 600க்கும் மேற்பட்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை ஆதரிக்கிறது. இத்தலம் கழிமுகங்கள், அலையுதிர் காடுகள், சதுப்பு நிலங்கள் போன்ற பல்வேறு சூழியல் அமைப்பை கொண்டுள்ளது. இப்பகுதியில் 13 அலையாத்தி தாவர இனங்கள் காணப்படுகின்றன. இதில் ரைசோபோரா அண்ணாமலையான் என்ற தாவரம் இப்பகுதியில் மட்டுமே காணப்படும் இனமாகும். இத்தலத்தின் கலாச்சார, அழகியல் மற்றும் அறிவியல் மதிப்புகள் உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. அலையாத்தி காடுகள் இயற்கை பேரழிவுகளின் போது ஒரு தடுப்பு அரணாக செயல்படுகிறது. பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் ஒரு சர்வதேச பறவை மற்றும் பல்லுயிர் பகுதியாகும். இது மத்திய ஆசிய வலசை பாதையில் அமைந்துள்ளதால் வலசை செல்லும் பறவை இனங்களுக்கு ஒரு முக்கிய புகலிடமாக செயல்படுகிறது. இத்தலம் கூளைக்கிடா மற்றும் வெள்ளை அரிவாள் மூக்கன் ஆகிய பறவைகளின் 1% எண்ணிக்கையை தொடர்ந்து ஆதரிக்கிறது. கடல் ஆமை, உள்ளான்கள் மற்றும் ஆற்று நீர்நாய் போன்ற பிற அழிவு நிலையில் உள்ள விலங்கினங்களையும் ஆதரிக்கிறது. அலையாத்தி காடுகள் மீன்கள் முட்டையிடும் முக்கிய தலமாகவும் வலசை பாதையாகவும் மீன்களுக்கு உணவு தேடும் தலமாகவும் செயல்பட்டு அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இவ்வாறு ஈரநிலம் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் மக்கள் சமூகங்களுக்கு சுற்றுச்சூழல் நன்மைகளை வழங்குகிறது. மேலும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் திகழ்கிறது.